ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம். முகுந்தன் முரளி ஐயா சொல்லுங்க. தன்னுடைய அனுபவ பாடங்களை வைத்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் கொள்கையாக கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை இத்தனை நாட்களாக கிடைத்து கொண்டு இருந்தது. இப்பொழுது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வை செலுத்த இருக்கின்றார் குரு பகவான். இதனுடைய அடிப்படையில் எடுக்கும்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன காரிய தடைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த காரிய தடையில இருந்தெல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு உத்வேகமும் உற்சாகத்தையும் இந்த நேரத்துல கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் உங்களோட ராசிக்கு திருக்கணித பிரகாரம் 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைதான் கொடுப்பார் அப்படின்றது இருக்கிறது. இதுல விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இருக்கின்றது. குறிப்பா கொடுக்கல் வாங்கல்ல நிறைய சிக்கல் பிரச்சனைகள்ல இருக்கும். பண முடக்கத்தை கொடுக்கும். தெரியாத தொழில முதலீடு போட்டீங்க அப்படின்னா பண முடக்கத்தை சந்திச்சிருவீங்க. தெரியாத நபர்கிட்ட பணம் கொடுத்தீங்க அப்படின்னா ஏமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சீட்டு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த ஆண்டு இருக்கின்றது. முற்பகுதியில கொஞ்சம் கவனமாகவும் பிற்பகுதியில அதாவது ஜூலை மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவத்தை வைத்து கொண்டு எல்லா வகையிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு அனுபவ பாடத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வெற்றி பெறுவதற்கான நுணுக்கத்தை அற்புதமான முறையில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டுகளாக இந்த ஆண்டு இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. அடுத்து ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அனுஷ நட்சத்திரம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குறைகள்ல கூட மனதிற்கு ஒரு அழுத்தத்தையும் வேதனையும் இத்தனை நாட்களாக கொடுத்துருக்கும். இனிமேட்டுலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு குறுகிய மனப்பான்மையிலிருந்து பெரிய மனப்பான்மைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. அப்படின்னா மனதிற்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்க போகுது. ஏனென்றால் இவ்வளோ நாட்களாக நாம யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, இவங்களை நம்பினா நமக்கு நன்மை கொடுக்கும், இவங்களை நம்பினா நமக்கு தீமை கொடுக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருந்திருக்கும். இதில் இருந்தெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது. வேலை வாய்ப்புல உங்களுடைய திறமை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கிறது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் லாபத்தை பெருகுவதற்கான சூட்சமத்தை நுணுக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது. ஆன்மீகத்தில் இருப்பவருக்கு அற்புதமான ஒரு புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். குறிப்பாக பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்ததுக்கு அப்புறம் அதை மதித்து கடமையாற்ற வேண்டும் என்ற உணர்வு இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே பழமொழிகள் உண்டு. கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆழ்வார் என்ற ஏற்பாடு போல உங்க மனசுக்குள்ளார நிறைய மனக்கற்பனை கோட்டைகள்லாம் இருக்கும். அது ஒரு சிலது நடக்கும், ஒரு சிலது நடக்காம போகும். ஆனா இந்த டைம்ல பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமை எப்படி இருக்குது, உங்களோட செயல் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாற போல வெற்றிகள் உங்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம், மனக்குழப்பம், பதற்றம், படபடப்பு இது எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு தெளிவான பாதைகளுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. குறிப்பா சொல்ல போனா அரசு ஊழியராக இருப்பவர்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு ஆண்டாக இருக்கின்றது. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், பூமி, மனை, இடம், வண்டி வாங்கணும் வாங்கணுன்ற ஒரு ஆசையில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆண்டுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. நட்புகள் மூலமா, நட்பு வட்டத்தின் மூலமாக வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாற்றல்லாம் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். உங்களோட திறமை 4 பேர் போற்றும் அளவிற்கு புகழ், மதிப்பு, மரியாதை சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய காலகட்டங்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பா சொல்லப்போனா பெண்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு ஆண்டாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல பல வகையான தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருக்கும். தொழில்ல இடமாற்றம், முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இடமாற்றத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்ச இடத்துல கிடைக்காது.
நீங்க ஒரு இடத்த நினைப்பீங்க, வேற ஒரு இடத்துல கிடைக்கும். நீங்க நினைச்ச வீடுக்கு போகலான்னு பார்த்து ஆசை வச்சிருப்பீங்க, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் வீடு கிடைக்கும். இந்த மாரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நிகழ்வுகள் நடக்கும். அது சில சங்கடங்கள் எல்லாம் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும். வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய, அதாவது வேலையில் இருக்கிறவங்க, சொந்தமா தொழில் செய்றவங்க நிறைய போட்டிகளை இந்த ஆண்டுல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. அப்ப இந்த போட்டிகள், பொறாமைகள் இதுல இருந்தெல்லாம் போராடி கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். பத்திரிகை துறையில இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள், பள்ளிக்கூட துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு 2025 உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாக இந்த 2025 பொறுத்த வரைக்கும், இந்த விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்கள் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் 2025 ஓசுல வண்டி வாங்கினதை கொடுக்காதீங்க. ஓசுல நீங்க யார்கிட்டையும் வாங்காதீங்க. இது 2 விஷயத்துல வண்டி வாகனத்தினால நிறைய இழப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சர்வீஸ் விடணும்னா சர்வீஸ் விட்டு மாத்திக்கங்க. டயர் மாத்தினா டயர் மாத்திங்க. ஏன்னா முக்கியமான வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ஆயிரும். தேவையில்லாத சிக்கல் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரத்துல இன்வால்மெண்ட், ஆர்வங்கள், ஆசைகள் அதிகரிக்கும். இதனாலேயும் சில ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால இதுலயும் மனதில் ஞாபகம் வைத்துக்கொண்டு கவனமா கையாள வேண்டும். திருமண யோகங்கள் மிக விரைவில் அமைச்சு கொடுக்கும். ஆனால் நீங்க எதிர்பார்த்த திருமண யோகங்கள், திருமண செலவுகள் இதெல்லாம் உங்களுக்கு கட்டுக்கடங்காத அளவுக்கு போகும். அதனால புதிய கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுல சின்ன சின்ன மன சங்கடங்கள், தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல ரகசியமாக வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. நான் இவங்ககிட்ட தான் கடன் வாங்கினேன், இவங்ககிட்ட தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு 4 பேர்த்திட்ட 10 பேர்த்திட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது தேவையில்லாத வில்லங்களும் பிரச்சனையும் தொந்தரவும் நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்துரும். அதனால ரகசியமாக இருந்தால் உங்க வாழ்க்கை மிக அற்புதமான முறையில வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். விமானத்தில் பறப்பதும், வெளிநாட்டுக்கு செல்வதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான செய்தியும் நல்ல தகவலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம், பேச்சில் கவனம், தொழிலில் கவனம், மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நன்றி ஐயா. விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இதில் எல்லா விஷயங்களுமே நல்லா நடந்தாலும் கூட கவனம் தேவை அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அவசியமாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு ஐயா அவர்கள். அதில் என்னென்னா, ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே நம்ம முழு கவனத்தோடு செயல்படணும். பாதி அக்கறையை எங்கே வச்சுட்டு மீதி அக்கறைகளை வேறு இடங்களில் கவனம் செலுத்தணும்னா எல்லாமே சிதறல் உண்டாகிடும். அதே போல் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த முயற்சிகளில் நம்ம ஈடுபடணும். இப்போ இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இருக்குது. இந்த விசாக நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரையிலும் ஆறுமுக கடவுளான முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அவர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் அனுச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபாடும், அதே சமயத்தில் கேட்டை நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபாடும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது ஒவ்வொரு நட்சத்திரக்காலும் தனிப்பட்ட முறையில் செய்துக்கக்கூடிய வழிபாடு முறைகள். பொதுவாகவே சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பைரவரிலே சொர்ணாகர்ஷ்ண பைரவர் ரொம்ப ரொம்ப மிக சக்தி வாய்ந்தவர். நம்மளுடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடியவர். பௌர்ணமி நாட்களில் சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு பன்னீரால் அபிஷேகம் செஞ்சு அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பன்னீரை வாங்கிட்டு வீடுகளில் தெளிங்க. குளிக்கக்கூடியவங்க அதில் ஒவ்வொரு ட்ராப் அதில் தண்ணியில் விட்டுட்டு குளிச்சுட்டு வந்தீங்கனாலும் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய தாமரைப்பூ, இளம் சிவப்பு தாமரைப்பூ மாலையாக தொடுத்து பைரவருக்கு சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இருக்கக்கூடிய துன்பங்கள் நம்மகிட்ட விலகி வெளியில் வரதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரை முருகப்பெருமான் வழிபாட்டை ரொம்ப கவனம் செலுத்தணும். முருகப்பெருமான்கிட்ட போயிட்டு நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீர்ந்து வெளியில் வந்துடணும் அப்படின்றத சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். ஒவ்வொரு ஆலயங்களில் இருக்கக்கூடிய உக்ர தெய்வங்கள் வழிபாடுகளை மேற்கொள்றதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்கெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா காலகட்டங்களிலையும் இறை வழிபாடுகள் மூலமாக இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் யோகம் அடையலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு குரு பார்வை 2ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால அதுவும் மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்களில் வெளிநாடு போகிற விஷயங்களாகட்டும் அல்லது ரகசியமான விஷயங்களாகட்டும் இதெல்லாமே வெளியில் சொல்லி சிக்கல்கள் வராமல் இருக்கணும்னா இந்த வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு வரலாம். நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கும் அந்த பிரச்சனைகளே வராமல் தடுக்கிறதுக்கும் தான் இந்த இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது.
ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடுங்கிறது பொதுவாக நல்ல அற்புதமான பலன்களை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். இந்த 2025 மிக சூப்பரான ஆண்டாக உங்களுக்கு இருக்கக்கூடியது.